ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான பீன்ஸ் சூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக துவரம்பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 200 ml அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 7 விசில் வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய், பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த பீன்ஸ் சூப் 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸ் சூப் வாரத்தில் 2 தடவை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது மூலமாக நம்ம சளி பிரச்சனை, அடுத்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னியில் கல் உருவாகிற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இப்போ இந்த பீன்ஸ் சூப்பில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே அருமையான பீன்ஸ் சூப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.